கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தினமொரு லோக சுவார்த்தைக்காக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தினமொரு லோக சுவார்த்தையில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். பரிசுத்த மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். இதற்காக என்றால் நம்ம சாப்பிட வேண்டும், உழைக்க வேண்டும், அதில் ஒரு திருப்தி அடைய வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்பு, குறிப்பிட்ட வருடங்கள் பின்பு நம்ம உழைப்பதற்காக, சாப்பிடுவதற்காக உழைத்து கொண்டே இருக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் படைத்து, நம்ம எல்லாம் உருவாக்கி, நம்மெல்லாம் ஒரு திருப்தி அடைகளாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சித்தம் அதுதான், அவருடைய எண்ணங்கள் அதுதான். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் வந்த பொழுது அநேக ஜனங்கள் அவர் பின்னால் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரோடு இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர் செய்த அதிசயங்கள் அப்படி, அற்புதங்கள் அப்படி. கூடரை பார்க்க செய்தார், முடவலை நடக்க செய்தார், செவிடனை கேட்க செய்தார், குசலை சுகப்படுத்தினார், திமிராக நடக்க செய்தார். இப்படி அநேகமான அற்புத அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஜனங்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். அவர் கடலில் படகுல உட்கார்ந்து பேசினார், மலையில உட்கார்ந்து பேசினார், வனத்தில் உட்கார்ந்து பேசினார், தனிமையான இடத்துல போய் உட்கார்ந்து பேசினார். எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்திலுமே ஜனங்கள் கூடினார்கள், அவரை நெருக்கி கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை கேட்பதற்காக, அவருடைய ஆலோசனை கேட்பதற்காக, அவருடைய பிரசத்தை கேட்பதற்கு ஜனங்கள் கூடி வந்து கொண்டே இருந்தார்கள். நேரம் போது தெரியாதபடி அமர்ந்திருந்தார்கள், நாள் கணக்கில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல, வனாந்தரமான இடத்திலே அவர் உட்கார்ந்து பேசிக்கொண்டு செல்கிறார். அங்கே பாருங்க, அநேகமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது பொய்து போய்விட்டது, இருட்டாக போகிறது. அங்கே இருந்து அவருடைய சொல்கிறாங்க, ஆண்டவர் இவர்களை நம்ம அனுப்பிடலாம், இங்கே பக்கத்தில் கிராமங்கள்லாம் போய் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், இங்கே நமக்கு அவங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லைன்னு கலங்குகிறீர்கள், அவங்களுக்கு நம்மளே சாப்பாடு கொடுக்கலாம், நம்மகிட்ட என்ன இருக்குது? அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அப்படி சொல்கிறாங்க, நம்மத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்தை பார்க்கிறோம். இங்கே ஒரு 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கிறது. யாரோ ஒருவர் அவருடைய வழியில் சாப்பிடலாம் என்று ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து அதை வச்சிருக்கிறாரு. ஆனால் பாருங்க, ஆனால் அவர் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஒரு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது. அப்போ அதை என்னத்தை கொண்டு வாருங்கள். இங்கே பாருங்க, கொஞ்சமாக இருப்பதை ஆண்டவர் எப்படி பெருகச் செய்தார்? கொஞ்சமாக தான் இருக்கிறது, அதை எப்படி பெருக செய்கிறார்? நம்ம அதை தான் நினைக்கிறோம், இதில் கொஞ்சம் தான் இருக்கிறது, இது நமக்கு பத்தாது, இந்த காசு கொஞ்சம் தான் இருக்குது, நமக்கு பத்தாது, இந்த வாழ்க்கையில் நம்ம இன்னும் திருப்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அநேகர் பாருங்க, அவர்களுக்குள்ள இருப்பதை போதும் என்று கூட மனநிலைக்கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாரம் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு போதும் என்ற எண்ணங்களே இல்லை. மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாதபடி நமக்கு தான் வேண்டும், மற்றவர்களுக்கு அது வேண்டாம், நமக்கு வேண்டும், எல்லாம் நம்மை எடுத்துக்கொள்ளலாம், நம்மளே அதை அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் பாருங்க, அங்கே இருந்த அந்த யாரோ ஒருவர் அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறார் என்று பாருங்கள். அதை ஆண்டவர் வாழ்த்து நேராக வைத்து ஜெபம் செய்கிறார். ஜெபித்து பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரும் பந்தியில் அமர வைங்க. எல்லாரும் அமர்கிறாங்க, எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க. எல்லாரும் பிட்டு கொடுக்கும்போது அது அப்படியே பெருகிறது என்று பார்க்கிறோம். 5 அப்பத்தை எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அவரை பிட அது அப்படியே பரிபூர்ணமாக ஆகுது, அப்படியே முழுமையாகிறது. எல்லாரும் திருப்தி அடையும்படியாக, எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் இருந்தால் கூட அதை நம்ம பகிர்ந்து உண்ணும்போது, பகிர்ந்து கொடுக்கும்போது, அது எல்லாருக்கும் கொடுக்கும்போது கர்த்தர் அதை மிகவும் பெருக செய்கிறார் இருக்கிறார். நம்ம பெருக வேண்டும் என்றால் நமக்குள்ளதை மற்றவர்கள் கொடுக்கலாம் இருக்க வேண்டும். கொஞ்சத்தை கர்த்தர் பெருக செய்ய வல்லமையாக இருக்கிறார். கொஞ்சம் தான் இருக்கிறது என்றால் அதை பெருக செய்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவர்கள் பிட்டு கொடுத்தார்கள், எல்லாரும் சாப்பிட்டார்கள். அதான் பார்க்கிறோம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இப்போ நம்ம சில ஹோட்டலில் போகிறோம், சில இடத்துல சாப்பிட போகிறோம், நம்ம சாப்பிட கொடுப்பார்கள், ஆனால் நமக்கு அது பத்தாது, இன்னும் நமக்கு கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு நினைப்போம். நம்ம திருப்தி அடையவில்லை, நமக்கு போதவில்லை என்று நினைப்போம்.
ஆனால் பாருங்க, இவர்கள் திருப்தி அடைந்தார்கள். கொஞ்சத்தை வைத்து எல்லா ஜனங்களும் கிட்டத்தட்ட 5000 புருஷராக இருந்தார்கள். 5000 ஆண்கள் இருந்தார்கள். வெறும் 5000 பேர் ஆண்கள் இருந்தார்கள். அப்போ பெண்கள் எவ்வளோ இருப்பார்கள்? அவ்வளோ 5000 பேர் இருப்பார்கள். பிள்ளைகள் அவர்கள் 10-15 பேர் இருப்பார்கள். கிட்டத்தட்ட 25-30,000 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் சாப்பிட்டது மாத்திரமல்ல, மீதியான துணிக்கைகள் 12 கூடையில் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாருங்க. அன்றைக்கு பாருங்க, எலியா கேரித்து ஆட்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். காகம் அப்பவும் இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கிறது, அது சாப்பிடுறார். தண்ணியில் கேத்தாட்டில் தண்ணியில் குடிக்கிறார். நீ சார்பத்தை ஒரு ஊருக்கு போ, ஒரு விதவை உனக்கு அவரை பார்த்துப்பான்னு சொல்லும்போது சார்பத்தை ஊருக்கு போகிறார். அங்கே தேசத்தில் பஞ்சம், மழை பெய்யவில்லை, விளைச்சல் இல்லை. சாரிபாத்து விதவை அந்த ஒரே மகனை வைத்துக்கொண்டு அவள் சாக போகிறாள். கொஞ்சம் தான் இருக்கிறது என்று அவள் நினைக்கிறாள். அந்த கொஞ்சத்தை வைத்து கத்த அதிசயம் பாருங்க. எனக்கு ஏதாவது கொடு என்று போய் கேட்கும்போது, இதிலே கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, இதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று. அதில் முதலாவது எனக்கு கொடு என்று சொல்லும்போது அவள் அப்படியே செய்கிறாள். அப்படியே செய்யும்போது கர்த்தர் எப்படி ராசன் தெரியுமா? அந்த கொஞ்சத்தை வைத்து அநேக நாள் அவனும் அவளும் அவள் வீட்டாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாள் என்று பார்க்கிறோம். தேசத்தில் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும், செழிப்பு வருகிற வரைக்கும் அந்த கொஞ்சத்தை வைத்து கர்த்தர் பெருக செய்கிறார். எல்லாரும் சாப்பிட்டார்கள். அந்த கொஞ்சம் மாவு எப்படி அவ்வளோ பேர் சாப்பிட்டார்கள், அவ்வளோ 10 நாட்கள் சாப்பிட்டார்கள். கொஞ்சம் எண்ணெய் அப்படி வளர்ந்தது. இன்றைக்கு ஆண்டவர் இப்படி தான் நமக்கும் கொஞ்சம் தான் கொடுத்துருப்பார். கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் தான் வேலை இருக்கும், பணம் இருக்கும். அதை வைத்து நம்ம ஒரு பரிபூர்ணத்தை அடைவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமுலாம் இருக்கிறார். நான் இன்று உங்களை ஆசீர்வதிப்பேன், அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு நம்ம திருப்தி அடையத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க நிச்சயமா வல்லமுலாம் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கும் தகப்பனே. ஆண்டவரே, சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர் இருந்தார்கள், 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இப்படி நாங்கள் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் மீதியாக வைக்கும்படியான ஆசத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ அப்படி மீதி எடுக்கும்படியான ஒரு ஆசத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளில், இந்த பரிசுத்தமான நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதி கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென்.